வணக்கம். யுஎஸ்வி குழுமம் தி எக்கனாமிக் டைம்ஸ் தமிழோடு சேர்ந்து வழங்குற சீரீஸ் ஆஃப் வெபினாருக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு ஹார்ட் டாக்ஸ் டீப் டைவ் இன்டு கார்டியாக் வெல்னஸ் என்ற தலைப்புல இருதய ஆரோக்கியம் பத்தின நிறைய விஷயங்கள் தி பெஸ்ட் கார்டியாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நான் சிவரஞ்சனி, உங்க ஹோஸ்ட், அண்ட் வி ஆர் ஹானர்ட் டு ஹேவ் யூ ஆல் இன் திஸ் இன்ஃபர்மேட்டிவ் செஷன். இதய நோய்கள் இந்தியாவில ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. அப்ராக்சிமேட்டா 40% இறப்புகளுக்கு இதய நோய்கள் காரணமா இருக்கிறதா சொல்லப்படுது. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல மாரடைப்பு காரணமா இறந்தவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருதுன்னு, இதுக்கு COVID-19 ஒரு இம்பாக்டா இருக்கலாம்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்சிஆர்பி ரிப்போர்ட் படி 2022ல ஹார்ட் அட்டாக் பாதிப்பு 12.5% அதிகமா இருக்குன்னு தெரிய வருது. சோ இப்ப நாம இருக்க சிச்சுவேஷன்ல சிவிடின்னு சொல்லப்படுற கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் பத்தி பேச வேண்டியது ரொம்பவே அவசியம். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இதுக்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னு பல இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண இன்னைக்கு நம்ம கூட வாய்ந்த 3 கார்டியாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் BRJ கண்ணன், டைரக்டர் கார்டியாலஜி, வடமலையான் ஹாஸ்பிட்டல், மதுரை. அடுத்தபடியாக டாக்டர் N சிவகடாட்சம், கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், சிவாஸ் கார்டியோ டயபெட்டிக் சென்டர், சென்னை. இறுதியாக டாக்டர் P மனோகர், சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், கிளினிக்கல் லீட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம், காவேரி ஹாஸ்பிட்டல், சென்னை. வித்வுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வெபினார் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியால மட்டும் இல்ல, உலக அளவுலயும் பெரும்பாலான ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இருதய நோய்கள் முக்கிய காரணமா இருக்கு. 1990ல 12.4 மில்லியனா இருந்த இதய நோய்கள் மூலமா ஏற்படுற மரணங்களோட எண்ணிக்கை இப்போ 2023ல 19.8 மில்லியனா அதிகமா இருக்குன்னு அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி ஜேர்னல்ல வெளியான ஆய்வு முடிவுகள் மூலமா தெரிய வருது. ஒரு பக்கம் மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்க, இந்த சூழல்ல இதய நோய்கள் அதிகரிக்க என்விரான்மெண்டல் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஏஜிங், மெட்டபாலிசம் மாதிரியான காரணங்கள் முக்கியமானதா காணப்படுது நிபுணர்கள் சொல்றாங்க. ஒரு ஜியோகிராபிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட் படி சென்ட்ரல் ஏசியா, யூரோப், நார்த் ஆப்பிரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட் மாதிரியான இடங்கள்ல வயசாகாம இறக்குற 1 லட்சம் பேர்ல பெரும்பாலானவங்க ஹைஸ்டோலிக் பிளட் பிரஷர் காரணமா இறந்துறதா சொல்லப்படுது. குறிப்பா சென்ட்ரல் ஏசியா, ஓசியானியா அண்ட் நார்த் ஆப்பிரிக்காவோட சில பகுதிகள் அண்ட் மிடில் ஈஸ்ட் போன்ற இடங்கள்ல உணவு சார்ந்த ஆபத்துகள் காரணமா கார்டியோவாஸ்குலர் நோய்களின் அபாயம் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. இதய நோய்கள் பத்தின அவேர்னஸ் ஏற்படுத்தவும், அதோட ஆபத்துகள் பத்தி தெரியப்படுத்தவும் நாம கூட இந்த கார்டியாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் இணைஞ்சிருக்காங்க. முக்கியமா இந்தியாவில இதய நோய்கள் பரவுறது ரொம்பவே அதிகமாயிட்டு வருது. கிட்டத்தட்ட இது ஒரு சைலண்ட் எபிடமிக்கா உருவாயிட்டு வருது. என்சிஆர்பி ரிப்போர்ட் படி 2021ல 28,413 இருந்த சடன் ஹார்ட் அட்டாக் டெத் ரேட் 2022ல 32,457 அதிகரிச்சிருக்குன்னு தெரிய வருது. இந்த கொஸ்டின் இஸ் டாக்டர் டு BRJ கண்ணன் அவர்களுக்கு. டாக்டர், இந்த டேட்டா எல்லாம் சொல்லும் போதே நெஞ்சு வலிக்கிற மாதிரிதான் இருக்கு. இந்தியாவில இதய நோய்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதே அது பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. இது ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்க ஏதாச்சும் அறிகுறிகள் இருக்கா? இப்ப நீங்க முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல COVID-19 ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொடங்குனீங்க. அது உண்மை இல்லைங்கிற சொல்லிடுறேன். கோவிட் இருந்த நேரத்துல கோவிட் வைரஸ் இன்ஃபெக்ஷனாலையும் அல்லது ரொம்ப ஒரு சில பேருக்கு இந்த வேக்சினோட ரியாக்ஷனாலையும் இறப்புகள் ஏற்பட்டிருக்குங்கிற மறக்க முடியாத உண்மை. ஆனா தற்சமயம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருதய நோய் கூடுவதற்கு பற்பல காரணங்கள் இருக்கின்றன. இது ஒரு எந்த ஒரு நோய் எடுத்துக்கிட்டாலும் ஒரு காரணம் இது இட்ஸ் கால்ட் மல்டி ஃபேக்டோரியல் டிசீசஸ். இதனாலதான் வருது அப்படின்னு கிடையாது. முக்கியமானது சொன்னோம்னா, இப்ப வழக்கமா நம்ம சொல்றது ஸ்மோக்கிங், புகைப்பிடிக்கிறது, ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம், டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், டிஸ்லிபிடீமியா, அந்த கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்டரி, அந்த ஜீன் மூலமா வருதுன்னு சொல்ல முடியா, வீட்டுல அப்பா அம்மாவுக்கோ அல்லது சகோதர சகோதரிகளுக்கோ இருந்தா நமக்கு வர்றது, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால வர்றதுதான் இந்த ஹார்ட் அட்டாக். யாருக்கு எதனால பர்டிகுலர் ரீசன் சொல்ல முடியாதனால நான் சொன்ன இந்த எல்லா ரீசன்ஸ், எல்லா காரணிகளையும் ஒருமிச்சு நம்ம எதிர்கொண்டு அதுல இருந்து தற்காத்துக்கிட்டாதான் நம்ம ஹார்ட் அட்டாக்ல இருந்து பிரிவென்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ சோ மச் டாக்டர். இதுக்கு ஒரு ரீசன் கிடையாது, நிறைய காரணங்கள் இருக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு அப்படின்னு தெளிவுபடுத்திருக்கீங்க. அண்ட் COVID-19னால பெரிய இம்பாக்ட் இருக்கல அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் டாக்டர் N சிவகடாட்சம் அவர்களுக்காக. இந்தியாவில பரவலா காணப்படுற இதய நோய்களுக்கு தனிப்பட்ட வகையில குறிப்பிட்ட காரணிகள் ஏதாச்சும் இருக்கா டாக்டர்? அதுல முக்கியமான காரணங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப வேடிக்கையா சொல்லணும்னாக்கா, இந்தியனா பிறக்கிறதே ஃபர்ஸ்ட் காஸ். ஏன் அப்படின்னு சொல்றேன்னாக்கா, ஒரு சைனீஸோட நமக்கு 7-8 மடங்கு அதிக அளவுல இருதய அட்டாக் வருது. ஒரு அமெரிக்கனோட 3 to 4 times அதிக அளவுல வருது. ஸோ பை பீயிங் அன் இந்தியன், நீங்க எந்த கண்ட்ரியில வாழ்ந்தாலும்
ஒரு 2-3 ஜெனரேஷன் வரைக்கும் இது வரைக்கும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா 3வது ஜெனரேஷன்ல ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாறிடும். அப்படி இருந்து கூட என்ன இன்சிடென்ட்ஸ்னு பார்த்தாக்கா இந்தியன் ஆரிஜின் பீப்புளுக்கு இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அதிகமாக இருக்கு. ஸோ இதை என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம், ஜெனடிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். அதை தவிர இந்த டிஸ்லிபிடிமியா கூட இந்தியாவில் டயபெட்டிக் டிஸ்லிபிடிமியா அப்படின்னு சொல்லி ஒரு வகையான கொழுப்பு மாற்றம் இருக்கு. அது எப்படின்னாக்கா லோ ஹெச்டிஎல், அதாவது நல்ல கொழுப்பு சத்து குறைவாகவும் கெட்ட கொழுப்பு சத்து அதிகமாகவும் ட்ரைகிளிசரைடு என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து அதிகமாகவும் இருக்கு. இதை தவிர ஹோமோசிஸ்டின் ஒன்று இருக்கு. இந்த ஹோமோசிஸ்டின் ஒரு அளவுக்கு மேலே இருக்கக்கூடாது ரத்தத்துல, அது இந்தியர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. 3வது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எல்பி லிட்டில் ஏ, லைப்போப்ரோட்டீன் லிட்டின் ஏன்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்கு, அளவீடு இருக்கு ரத்தத்துல, அதுவும் அதிக அளவுல இருக்கு. இது 3மே இந்தியர்களுக்கு அதிகமாக மாறுபட்டோ இருப்பதினால் இந்தியர்களுக்கு இந்த இருதய நோய் வருவதற்கு காரணம் அதிகம்னு சொல்றோம். இதெல்லாம் தவிர எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க பார்த்தது டொபாக்கோவை, புகையிலைய வெவ்வேறு விதத்துல வெளிநாட்டுல எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களான்னா இல்லைன்றுவாங்க. நம்ம ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்டு நிறுத்தக்கூடாது. பீடா சாப்பிடுவீங்களா, இந்த பொடி மாதிரி ஏதோ வாயில வச்சுக்குவீங்களா, அது பண்ணுவீங்களா, மூக்கு பொடி போடுவீங்களா? உலகத்துல ஐ திங்க் நாம தான் சயின்டிஸ்ட் புகையிலை எப்படி விதவிதமா யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு. ஸோ எந்த விதத்தை புகையிலை யூஸ் பண்ணாவும் அதுதான் நம்பர் 1 காரணியா கருதப்படுது. தேங்க்யூ சோ மச் டாக்டர். நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவில இந்த மாதிரி நிறைய புது புது இன்வென்ஷன்ஸ் பண்றாங்கன்றது உண்மைதான். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ் வெளியிட்ட ஒரு அறிக்கையில ஸ்பெசிபிக்கா 18 கார்டியோவாஸ்குலர் கண்டிஷன்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 15 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. இருதய நோய்கள் உண்டாக முக்கிய காரணங்களா இருக்கும்னு இதில் சொல்றாங்க. ஏர் பொல்யூஷன், ஹை டெம்பரேச்சர் மாதிரியான என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருந்து சிஸ்டாலிக் பிளட் பிரஷர், எல்டிஎல்சி, பாடி மாஸ் இண்டெக்ஸ், பாஸ்டிங் பிளாஸ்மா குளுக்கோஸ், கிட்னி டிஸ்பங்ஷன், மெட்டபாலிக் காரணங்கள் அண்ட் மோசமான உணவு பழக்கம், சிகரெட் குடிப்பழக்கம்னு பிஹேவியரல் சார்ந்த பல காரணங்களும் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. டாக்டர்ஸ் மக்கள் நிறைய பேர் அறிகுறியை கவனிக்கிறது இல்லை. இங்க சொல்ல போனா அவங்களுக்கு தெரியறது கூட இல்லை. அது மட்டும் இல்லாம சிலர்கிட்ட அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா தவறான புரிதலும் இருக்கு. உதாரணமா சொல்ல போனோம்னா கேஸ்ட்ரிக்கா இருக்கும்னு நினைச்சு ஹார்ட் டிசீஸ் அறிகுறியை மிஸ் பண்ணிடுறாங்க. இதனாலேயே சைலண்டா இதய நோய்கள் அதிகமா ஆரம்பிச்சிருச்சு. போதிய அவேர்னஸும் இருக்கிறது இல்ல. இதெல்லாம ஒரு முக்கிய காரணமா சொல்லலாம். இந்த கேள்வி டாக்டர் கண்ணன் அவர்களுக்கு. டாக்டர் கண்ணன் சார், இதய நோய்கள் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு? ஒருவேளை அபாயமான கட்டத்தை அடைஞ்சிட்டா இதய நோய்கள் இருக்கிற சிக்கல்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? அதான் இதய நோய் தடுக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸோ ஒரு இதோ கிடையாது. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி எல்லா காரணிகளையும் சரி பண்ணிக்கணும். பிபி இருக்கிறவங்க சரி பண்ணிக்கணும், சுகர் இருக்கிறவங்கள HbA1c 7 கிலோ வச்சுக்கணும், ட்ரைகிளிசரைடோ எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஹையா இருந்தா நார்மல் கொண்டு வரணும், குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாகணும், இன்ஆக்டிவா இருக்கிறவங்க ஆக்டிவா இருக்கணும், ஏர் பொல்யூஷன் நிறைய இருந்தா கொஞ்சம் பொல்யூஷன் இல்லாத ஏரியாவில் இருக்கணும், நிறைய டென்ஷன் இருக்காங்கன்னா டென்ஷன் இல்லாம எப்படி ஒர்க் பண்றதுன்னு பாத்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஏன்னா யார் ஒரு பர்டிகுலர் ஆளுக்கு எது ஆக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லபடியா எக்ஸசைஸ் பண்றாரு, சைக்கிள்லாம் ஓட்டுறாருன்னா அதனாலேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு கிடையாது. அவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாலும் அவருக்கு அந்த ரிஸ்க் அப்படியே தான் இருக்க போகுது. நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் திங் பண்ணினோம்னா, உதாரணத்துக்கு நான் நல்லா நடக்கிறேன், எக்ஸசைஸ் பண்றேன்னா, அந்த நடக்காம இருக்கிறதுனால எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறதுனால என்ன ரிஸ்கோ அதை மட்டும் தான் நான் கேன்சல் பண்றேன். மற்ற ரிஸ்க்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஆக இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எனப்படுகிற காரணிகள் எனப்படுகிற எல்லாத்தையும் ஒருமிச்சு நம்ம சமாளிச்சவங்க தான் ஹார்ட் அட்டாக் வராம தடுக்க முடியும். இப்போ நீங்க கேட்ட கேள்வி முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமானா ஹார்ட் அட்டாக் வருவதை முன்னாடியே கண்டுபிடிக்க முடியாது. ஹார்ட் அட்டாக் வரும் காரணங்களை தான் நம்ம தடுக்கிறோம். ஆனா இந்த ஹார்ட் அட்டாக் நமக்கு வந்திருக்குங்கிற மக்கள் உணர முடியலங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. நீங்க சொன்ன மாதிரி இந்த முன்பகுதியில நெஞ்சு வழியா வர்றது மேபி ஒரு 40-50% பேருக்கு தான் கிளாசிக்கலா முன்பகுதியில நெஞ்சு வழியா வரும். சில பேருக்கு லெப்ட் சைட்ல வரும், ரைட் சைட்ல வரும், பின்னாடி வரும். சில பேர் தாடையில வலிக்கும், சில பேர் கை முட்டு உளைச்சலா இருக்கும். நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி சில பேர் வெறும் ஏப்பமாவும் அந்த வயிற்று வலியாவும் இருக்கும். இது எல்லாமே நமக்கு ஹார்ட் அட்டாக்கான அறிகுறின்னே அந்த நபருக்கு தெரியாது. ஆனா என்ன இந்த நிகழ்ச்சி நான் என்ன சொல்லிக்கணும்னா, இதே மாதிரி இந்த ஏப்பமும் இதே மாதிரி கை உளைச்சலும் இதே மாதிரி பேக் பெயினும் முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லாம ரொம்ப நேரமா இருக்கேன். ஆனா அந்த மாதிரி இல்லாம டக்குன்னு போக வேண்டியது ஒரு மாதிரி கனமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் கொஞ்சம் அன்யூஸ்வலா ப்ரொலாங்ட் ஆச்சுன்னா, எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஹேவ் தி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், ஒரு ஸ்மோக்கரோ, ஒரு பிபி இருக்கிற பேஷண்ட்டோ இந்த மாதிரி நான் சொன்ன இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வருதுன்னா அவங்க உடனே போய் ஒரு இசிஜி எடுத்து பரிசோதிச்சு பார்த்துக்கிறது தான் கரெக்ட். நம்மளாம் அசியூம் பண்ணிட்டு ஒண்ணும் இல்லை, இது சாதாரண கேஸா தான் இருக்குன்னு ஏதாவது கலக்கி குடிச்சிட்டு
நம்மள நாம படுத்திக்காம எந்த ஒரு சிம்டமும் சாதாரணமா வந்துட்டு போற சிம்டம் இன்னைக்கு ரொம்ப நேரம் புலாங்கா இருக்கே அப்படின்னா போய் உடனே ஒரு இசிஜி எடுத்துக்கணுங்கிறதா என்னோட செய்தி இந்த கொஸ்டினுக்கு. தேங்க்யூ சோ மச் டாக்டர். இப்போ நிறைய பேர் இந்த மாத்திரை எல்லாமே அவங்களே டிசீஸ் அனலைஸ் பண்ணி மெடிக்கல் ஷாப்ல வாங்கி போட்டுக்கிறாங்க செய்யறாங்க. ஒரு இசிஜி எடுக்கிறதால நம்ம முன்னாடி ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அடுத்த கேள்வி டாக்டர் பி மனோகர் அவர்களுக்காக. டாக்டர், ஒருவேளை ஆரம்ப கட்டத்திலேயே இதய நோய் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டா இதுல இருந்து தப்பிக்க இல்லைன்னா ஹார்ட் ஹெல்த்தை மேம்படுத்த என்னென்ன வழிகள்லாம் மக்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம்? இப்ப சார் சொன்னது மாதிரி நம்ம எல்லாருமே ஹார்ட் டிசீஸ் ட்ரீட்மெண்ட்ல நாங்க எல்லாருமே எக்ஸ்பர்ட். பட் நம்ம இந்த ஹோல் கான்செப்ட் இப்படி யோசிச்சு பார்த்தா நாங்க எல்லாருமே ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றோம், பைபாஸ் சர்ஜரி பண்றோம். இதெல்லாம் பஞ்சர் கடையில உட்காந்து பஞ்சர் ஓட்டுற மாதிரி. We are all experts in this, but actually speaking we wish that somebody prevents puncture. So அதனால சார் சொன்ன மாதிரி all the factors, ஒரு ஃபேக்டர் இல்ல, நான் ஸ்மோக்கிங்கை மட்டும் விட்டா பார்த்துதான் அது வெயிட்டை குறைக்கிறது, எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம டேக்கிள் பண்ணி ப்ரிவென்ஷன் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல ஒரு பிரச்சனையை மட்டும் டேக்கிள் பண்ணாம எல்லாமே மென்டல் லெவல் ஹெல்த்ல இருந்து எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம டேக்கிள் பண்ணாதான் ப்ரிவென்ட் பண்ணணும். இன்ஃபேக்ட் பஞ்சரை ப்ரிவென்ட் பண்றது இஸ் அ பிகர் சேலஞ்ச் தென் ஃபிக்ஸிங் அ பஞ்சர். ஃபிக்ஸிங் அ பஞ்சர் மே பி எக்ஸ்பென்சிவ், பட் இட் இஸ் அதோட என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் இஸ் மோர் எஃபெக்டிவ். அதனால கான்சியஸா நம்ம ஹார்ட் டிசீஸ் பத்தி நீங்க கேட்டீங்கல்ல, நம்மளுக்கு முதல்ல தெரியாதுன்னு. அதுக்கு காரணம் ஹார்ட் டிசீஸ் எப்போதும் இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் ஃபினாமினன் சொல்லுவாங்க. நம்மளுக்கு வெளிப்படையா தெரிகிற விஷயங்கள் ரொம்ப கம்மி. ஸோ எப்போதுமே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, சார் சொன்ன மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம தோண்டி பார்க்கணும். தட் இஸ் ப்ரோஆக்டிவா. நம்ம மற்றவங்களுக்குலாம் பிரச்சனை வந்தா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். வேற சுகர் உள்ளவங்களுக்கு ப்ரோஆக்டிவா, ரியாக்டிவா இல்லாம ப்ரோஆக்டிவா போய் ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி இருக்கா, ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கான்னு முன்கூட்டியா பார்க்கணும். ஸோ ப்ரிவென்ஷனுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ, இன்ஃபேக்ட் எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் நாங்க ரெக்கமெண்ட் பண்றது ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி பாருங்க, once in 2 years, once in 3 years பண்ணி பாருங்கிறதுக்கு ரீசனே இதுதான். நம்மளால முன்கூட்டியா, ஏன்னா வேற எந்த டெஸ்ட்டுமே கிடையாது, முன்கூட்டியா ஹார்ட் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு வேற எந்த டெஸ்ட்டும் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் ஒன் ஆஃப் தி ப்ரெடிக்டிவ் டெஸ்ட். ஸோ ஃபியூச்சர்ல வர ப்ராப்ளம்ஸை ப்ரெடிக்ட் பண்ணும். அதே மாதிரி சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, பிபி இருக்கான்னு நம்ம முன்கூட்டியா செக் பண்ணிட்டு இருந்தா அதை ட்ரீட் பண்ணா நமக்கு ஹார்ட் டிசீஸை கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ண முடியும். தேங்க்யூ சோ மச் டாக்டர். நீங்க சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் கியூர். பாதி பேர் அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கே பறந்துடுறாங்க, அந்த கடைசி ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் பயப்படுறாங்க. இனிமே முன்னாடியே சார் சொன்ன மாதிரி இசிஜி எடுக்கிறதோ இல்லைன்னா ப்ரோஆக்டிவா நடந்துக்கிறதோ நிறைய பேரை பேஷண்ட்ஸை காப்பாத்து நம்புறோம். அமெரிக்கன் ரெட் கிராஸ் ஒரு ரிப்போர்ட்ஸ்ல திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்ட ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நபர் இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்க காரணமா அமைதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை பக்கத்துல இருக்கவங்க முறையான சிபிஆர் முதலுதவி கொடுத்தா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போற வரைக்கும் உயிர் பிழைக்க வைக்கிற வாய்ப்பு அதிகரிக்கும்னு சொல்றாங்க. இந்த கேள்வி டாக்டர் கண்ணன் அவர்களுக்கு தான். டாக்டர், சிபிஆரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? பேசிக்கா அவசர நிலையில் இருக்கும் போது ஒருத்தருக்கு எப்படி சிபிஆர் பண்ணணும், அப்போ கவனமா இருக்க வேண்டிய மற்ற விஷயங்கள் என்னென்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பத்தி சொல்ல முடியுமா டாக்டர்? நம்ம சிபிஆர் போறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க ஒர்க் பண்ற கம்பெனிலயோ இல்ல உங்க ஆபீஸ்லயோ யாரோ ஒருத்தர் நெஞ்சு வலின்னு சொல்றாரு, அல்ல ஒரு மாதிரி கனத்த மாதிரி நெஞ்சு இருக்குன்னு சொல்றாரு, ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோன்னு டவுட் வருதுன்னா முதல்ல செய்ய வேண்டியது இந்த மாத்திரை கொடுக்க வேண்டியது. ஏன்னா முன்கூட்டியே ஏதாவது மாத்திரை கொடுத்து அவரோட கண்டிஷனை முன்னேற்றம் கொண்டு வர முடியுமான்னா ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு மெடிசின். இன்னும் சொல்ல போனா எல்லா ஆபீஸ்லயும் இருக்க வேண்டிய ஒரு மாத்திரை இந்த முதல்ல அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியது, அப்புறம் அவரை ஆசுவாசப்படுத்த வேண்டியது. அதுக்கப்புறம் பண்றதுக்கும் ஒண்ணும் இல்லை, உடனடியா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கிளினிக் கொண்டு போய் இசிஜி எடுத்து பாக்குறத அடுத்து நம்ம பண்ண வேண்டியது. அவர் கொஞ்ச நேரம் தூங்க வைக்க செய்யறதோ அல்ல ஒரு காஃபி டீ வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்துறதோ அல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க சார்னு சொல்றதோ வேஸ்ட் ஆஃப் டைம். ஒன்ஸ் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குமோன்னு டவுட் ஆயிடுச்சுன்னா பண்ண வேண்டியதெல்லாம் மாத்திரையை கொடுத்துட்டு உடனே எங்கேயாவது போய் இசிஜி எடுக்கிறது தான். நீங்க சொல்ற அந்த சிபிஆர் யாருக்கு தேவைப்படுதுன்னா, நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் ஏதோ நெஞ்சு கடைக்கு இந்த டக்குன்னு மயக்கமிட்டு விழுண்டார்னா 99% காரணம் இப்ப அப்ப ஹார்ட் இயங்கலன்னு அர்த்தம். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைனால சில பேர் மயக்கமிட்டு விழுந்திருக்காங்க. பெரும்பாலும் இந்த ஹார்ட் இயங்காம போய் இயங்கலன்னா மூளைக்கு ரத்தம் போகாது, அவர் மயக்கமிட்டு விழுந்துடுறாரு. இப்ப இந்த சிபிஆர் அப்படின்னா கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன். இப்ப இந்த ஹார்ட்டும் லங்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுது, லங்ஸ் நம்ம எடுக்கிற ஆக்சிஜனை ரத்தத்துக்குள்ளார கொண்டு போகுது, அந்த ஆக்சிஜன் கலந்த ரத்தத்தை உடம்பு பூரா அனுப்புறது ஹார்ட். ஸோ இது ரெண்டும் சேர்றதுனாலதான்
நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு ரத்தமும் பாயுது, ஆக்சிஜனும் பாயுது. சரிங்களா? ஆக்சிஜன் மட்டும் இல்ல, ரத்தத்தில் இருக்க குளுக்கோஸ், சோடியம், பொட்டாசியம் எல்லா கெமிக்கல்ஸும் உடம்பு போகுது. ஸோ இந்த சிபிஆர் என்ன பண்றோம்னா, நெஞ்சு பகுதியில கை வச்சு நம்ம அமுக்குறோம். இப்ப சாதாரணமா நமக்கு ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்கணும்? ஒரு 60, 70, 80க்குள்ள இருக்கணும் இல்லையா? இப்போ வந்து அமுக்குறது வந்து ஒரு 90 to 100 வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு அமுக்கணும். ஒரு 1.5-2 இன்ச் நெஞ்சு பகுதி உள்ள போனாதான் நம்ம அமுக்குற ஃபோர்ஸ்ல அந்த இருதயம் சுருங்கும், இருதயம் அமுக்கப்படும் மெக்கானிக்கலா. அப்ப பிளட் வெளியே போகும். அப்ப நம்ம கையை வெளியில எடுக்கிறோம் இல்லையா? கையை வெளியில எடுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலா ரீகாயில் ஆஃப் த செஸ்ட் பழைய நிலைமைக்கு வரும். அப்ப செஸ்டுக்குள்ளார ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகி பாடியில இருக்க மற்ற ஏரியால இருக்கிறத மறுபடியும் ஹார்ட்டுக்கு வரும். மறுபடியும் நம்ம அமுக்குறோம், மறுபடியும் ரிலாக்ஸ் பண்றோம். ஸோ ஒரு இருதயம் தானா செய்ய வேண்டிய வேலையை டெம்பரரியா வெளியே இருந்து நம்ம செய்ய பார்க்கிறோம். இதுதான் கார்டியோ பல்மனரி ரிசசிடேஷன். ஸோ இதுக்கு வந்து அந்த நபரை வந்து படுக்க வச்சுக்கணும். யாராவது 2 பேர் முடிஞ்சா காலை தூக்கிக்கலாம். காலை தூக்கணும்னா காலில் இருக்கிற ரத்தம்லாம் ஹார்ட்டுக்கு வரும். இந்த மாதிரி ஃபாஸ்டா ஒரு 1-2 இன்ச் நெஞ்சு பகுதி போற மாதிரி 2 கையும் வச்சு அமுக்கணும். இதுனே சில சிம்பிள் ட்ரைனிங்லாம் இருக்கு. ஒரு 4-5 தடவை அமுக்கிட்டோம்னா ஒரு தடவை வேணா மவுத் பிரீதிங் கொடுக்கலாம். இந்த மவுத் பிரீதிங் கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, அது செகண்டரி. தொடர்ந்து கண்டினியூஸா நம்ம வந்து ஹார்ட் பீட்டை விடாம பண்ணி கொஞ்சமாவது இந்த ரத்தம் மூளைக்கு போகும். அதனால மூளை பாதிப்படையாம இருக்கும். இதுல கார்டியோ பல்மனரி ரிசசிடேஷன்ல 2 முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஒண்ணு, இருதயம் பழையபடிக்கு வர முடியுமா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த எல்லா திசுக்களுக்கும் ரத்தம் போகணும், எஸ்பெஷலி பிரெயினுக்கு ரத்தம் போகணும். அப்பதான் நாளைக்கு அவர் பொழைச்சு வந்தாருன்னா நார்மலா இருப்பார். பிரெயினுக்கு ரத்தம் போகலன்னா நாளைக்கு அவர் பொழைச்சா கூட பிரெயின் டேமேஜ் ஆகி தன்னைத்தானே காத்துக்க முடியாத நிலைமையில இருந்தானா பிரச்சனையாகும். வெஜிடேட்டிவ் ஸ்டேட்லாம் சொல்லுவோம். ஸோ கார்டியோ பல்மனரி ரிசசிடேஷன் என்பது நெஞ்சு பகுதியில நம்ம கையை வச்சு அமுக்கி இருதயம் செய்யற வேலையை டெம்பரரியா நம்ம வெளியே இருந்து செய்யறதுக்கு பேர். தேங்க்யூ சோ மச் டாக்டர். இந்த சிபிஆர் பத்தி நிறைய டிவில பார்த்திருப்போம், நிறைய பேர் லைவா பண்றத பார்த்திருப்போம். ஆனா இந்த சிபிஆரை தாண்டி நீங்க சொன்ன அந்த டேப்லெட் அது எல்லார்கிட்டயுமே இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் ஆபீஸை தாண்டி அப்பதான் வந்து நம்ம கூட இருக்கவங்களுக்கே ஏதாச்சும் ஒண்ணுனா கூட நம்மளால அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு தேங்க்யூ டாக்டர். அடுத்த கேள்வி டாக்டர் மனோகர் அவர்களுக்காக. டாக்டர், இதய நோய்கள் பத்தி பார்க்கும்போது பொதுவாவே ஹார்ட் அட்டாக், கார்டியா அரெஸ்ட் இந்த 2த்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. இந்த 2த்துக்கான வித்தியாசமும் புரிதலும் இங்க நிறைய பேருக்கு இருக்கிறது இல்ல. சில பேர் 2மே மாரடைப்புன்னு நினைக்கிறாங்க. உண்மையாலே கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் 2க்குமான வித்தியாசம் என்ன? இதோட சீரியஸ்னஸ் அண்ட் இதோட இம்பாக்ட் என்னன்னு சொல்ல முடியுமா? கார்டியாக் அரெஸ்ட் வந்து இதே நின்னு போறது. இப்ப நம்ம கண்ணன் சார் சொன்ன மாதிரி யாராவது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, அவங்க ஹார்ட் நின்னு போயிடுச்சு அப்படிங்கிற சொல்ற சூழ்நிலை தான் கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்டுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு முக்கியமான காரணம் ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம். ஹார்ட் அட்டாக்னா பேசிக்கலா மெக்கானிக்கலி இதயத்துக்கு போற ரத்த குழாயில கொழுப்பு சத்துனால இல்ல பிளட் கிளாட் ஆறனால இதயத்துக்குள்ள வந்து ரத்த குழாயில அடப்பு வந்து இதயத்துக்கு ரத்தம் ஓட்டம் இல்லாம போய் வர்ற சூழ்நிலை தான் ஹார்ட் அட்டாக்னுக்கிறோம். ஹார்ட் அட்டாக் வர எல்லாருக்குமே கார்டியாக் அரெஸ்ட் வரணும்னு அவசியம் இல்லை. அதே சமயத்துல கார்டியாக் அரெஸ்ட் பல மற்ற காரணத்தினாலையும் இருக்கலாம். ஹார்ட்ல மெக்கானிக்கல் ப்ராப்ளம் இல்லாம எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால இருக்கலாம். அதே சமயத்துல வேற ஒரு வியாதி, ஈவன் ஒரு கேன்சரோ இல்ல லங் ப்ராப்ளம்ல பேஷண்ட் இவென்ச்சுவலி இறந்து போறதுக்கு முன்னாடி நடக்கிற ஈவெண்ட் தான் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ கார்டியாக் அரெஸ்ட்னா ஹார்ட் நின்று போறது, ஹார்ட் அட்டாக்னா ஹார்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் ரத்த குழாயில அடப்பு வந்து ரத்த ஓட்டம் நின்று போறது. ஸோ 2 கண்டிஷனுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட். கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு ஆப்வியஸ்லி மருந்து மாத்திரை கொடுக்கறதோட சேர்ந்து சார் சொன்ன மாதிரி சிபிஆர் பண்றது கரெக்ட் ட்ரீட்மெண்ட். வேற ஹார்ட் அட்டாக்ங்கிற சூழ்நிலையில எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ரத்த குழாயில ரத்த ஓட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இதர் இன்ஜெக்ஷனோ மருந்து மாத்திரையோ இல்ல ஆஞ்சியோபிளாஸ்டி மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி பண்றதுதான் அது கரெக்ட் ட்ரீட்மெண்ட். தேங்க்யூ சோ மச் டாக்டர். கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் 2மே வேற வேற அப்படிங்கறதே எங்க நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாம இருக்கு. இதை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. 2014 வேர்ல்ட் எக்கானமிக் ஃபோரம் அண்ட் ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் வெளியிட்ட ரிப்போர்ட் ஃப்ரம் 2012 to 2030 இந்த இடைப்பட்ட காலத்துல மட்டும் இந்தியாவில இருதய நோய்க்கு செலவழிக்கிறது மூலமா 2.17 ட்ரில்லியன் பொருளாதார இழப்பு ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி டாக்டர் சிவகடாட்சம் அவர்களுக்காக. டாக்டர், இன் லைட் ஆஃப் திஸ் கான்டெக்ட் ஹார்ட் ப்ராப்ளம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போற இடத்துல அப்ப பயன்படுத்துற மெடிகேஷன்ஸோட அட்வான்டேஜஸ், பெனிஃபிட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பா மேடம். ஹார்ட் அட்டாக்னு போறதுக்கு முன்னால நிறைய பேர் ஆன்ஜைனான்னு சொல்ற ஒரு கண்டிஷன்ல வருவாங்க. அதாவது நான் சும்மா இருக்கும்போது ஒன்றும் இல்லை, வேகமாக நடந்தேன்னா, ஒரு பஸ்ஸை பிடிக்க போனேன்னா
அல்லது 2 மாடி வேகமா ஓடுனேன்னா எனக்கு நெஞ்சு அழுத்துற மாதிரி இருக்கு. டாக்டர் கண்ணன் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை எஃபர்ட் ஆன்ஜைனான்னு சொல்றோம். அந்த நேரத்திலேயே அவங்க வந்தாங்கன்னாக்கா இசிஜி எடுத்து பார்ப்போம், எக்கோ எடுத்து பார்ப்போம். இசிஜியும் எக்கோவும் நார்மலா இருந்ததுன்னா டாக்டர் மனோகர் சொன்ன மாதிரி ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுல ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கிற மாதிரி காமிச்சதுன்னா அவங்களுக்கு நிச்சயமா ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணி எத்தனை ரத்த குழாயில, ஹார்ட்டுக்கு 3 ரத்த குழாய்கள் இருக்கு மேஜரா. இடது பக்கம் 2, லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் அண்ட் லெஃப்ட் சர்க்கம்ப்ளெக்ஸ்ங்கிறோம், வலது பக்கம் 1 ரைட் கரோனரி ஆர்டரிங்கிறோம். இந்த ஒரு ரத்த குழாயிலையும் எவ்வளவு அடைப்பு இருக்கு, 70% மேல ஏதாவது ஒரு ரத்த குழாயில அடைப்பு இருந்தாலோ அல்லது 70% மேல ஒன்றுக்கும் மேற்பட்ட ரத்த குழாய்கள் எல்லாம் அடைப்பு இருந்தாலோ நாங்க ஆஞ்சியோபிளாஸ்டி அல்லது பைபாஸ் முறையை பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றோம். சப்போஸ் 70% கம்மியா இருந்தது அப்படின்னாக்கா மாத்திரை மருந்துகள்லையும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லையும் அது மாற்ற முடியும். இந்த ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு, அதாவது இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கிற நோய்களுக்கு என்னென்ன விதமான மாத்திரைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச மாத்திரை 75 மில்லிகிராம்ல இந்த 2 மாத்திரையும் கொடுப்போம். இது பிளட்டை வந்து கிளாட் ஆகாம தின்னா வச்சிருக்கோம். 2வது கூடிய மருந்து, இது 1965ல ஒரு பிரிட்டிஷ் பிசிஷியனால கண்டுபிடிக்கப்பட்டது. he also got Nobel Prize for that, ஜேம்ஸ் பிளாக்னு சொல்லி. இது வந்து ஹார்ட்டோட ஆக்சிஜன் டிமாண்டை குறைக்குது. எப்படி குறைக்குது அப்படின்னா, ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்றதுனால அதுக்கு ஹார்ட்டோட ஆக்சிஜன் டிமாண்ட் குறையுது, அதனால ஆன்ஜைனா பெட்டர் ஆகுது. ஸோ 2வது இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க உட்கொள்ளக்கூடியது. 3வது மாத்திரை வகைகள். இது என்ன பண்ணுது அப்படின்னா, ரத்த குழாய்களை, ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாய்களை விரிவடைய செய்து பெரிஃபரல் ஆர்டரிஸ் அண்ட் கேபிலரிஸை விரிவடைய செஞ்சு ஹார்ட்டுக்கு பம்ப் பண்ண வேண்டிய எதிர் சக்தியை கம்மி பண்ணுது. அதனால ஹார்ட் லகுவா பம்ப் பண்ண முடியுது. ஸோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த 3ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 4வது, சில காலமா ஒரு 30 வருஷமா நாங்க அதிகமா யூஸ் பண்றது இந்த ஸ்டாட்டின் வகை. ஏற்கனவே படிமானம் இருந்ததுன்னா அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுது, பிளாக் ஸ்டெபிலைசேஷன் சொல்றோம். படிமானம் இல்லாதவங்களுக்கு கொழுப்புச்சத்து அதிகமா இருந்தாலும் படிமானம் ஏற்படாமல் தடுக்குது. ஸோ இதை ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இந்த பிளட்டை தின் பண்ற ஏஜென்ட்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 4வதா சொன்ன மருந்துகள், இதுதான் இப்போதைக்கு நாங்க காமனா யூஸ் பண்றது. தேங்க்யூ சோ மச் டாக்டர். இந்த மெடிகேஷன்ஸ்லயே இத்தனை கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இந்த கேள்வி டாக்டர் மனோகர் அவர்களுக்காக. டாக்டர், ஆஞ்சியோபிளாஸ்டி மெத்தட் என்ன மாதிரியான ஹார்ட் ப்ராப்ளம்க்கு ட்ரீட் பண்ணப்படுது, அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன? சிலர் இதுல இருக்க ரிஸ்க் இருக்குன்னு பயப்படுறாங்க, நிஜமாவே அப்படி ரிஸ்க் இருக்கா? அப்படின்னா என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றது ரிஸ்க்னு சொல்ல முடியுமா? ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது ஆபரேஷன் இல்லாம பண்ற ரத்த குழாயில ரத்த ஓட்டத்தை ஆரம்பிக்கிற டெக்னிக் பேர் ஆஞ்சியோபிளாஸ்டி. முதல்ல 1977ல ஆண்ட்ரி குருன்சிங்கிறவர் பண்ணாரு. அதுக்கப்புறமா 1994ல ஸ்டென்ட்ஸ்ங்கிற ஒரு நம்ம பேனால வர ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு டிவைஸ்னால ரத்த குழாயை ஓபன் பண்ற டெக்னாலஜி டெவலப் ஆனிச்சு. 2003ல இருந்து ட்ரக் எல்யூட்டிங் ஸ்டென்ட், தட் இஸ் ஸ்டென்ட்டுக்கு மேல மருந்து தடவி இருக்கும் ஒரு பாலிமர் மேல அந்த டிவைஸ் வந்தனால ஆஞ்சியோபிளாஸ்டி டெக்னாலஜி லாஸ்ட் 20 இயர்ஸ்ல டிராமட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது யாருக்கு பெஸ்ட்னா, யாருக்கு வந்து ஒரு ரத்த குழாயில் அடைப்பு இருக்கு அந்த சிச்சுவேஷன்ல கண்டிப்பா ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணா அவங்களுக்கு நெஞ்சு வலியோ இல்ல ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்போ எல்லாம் கம்மியாகி அவங்களுக்கு சிம்டமேட்டிக் பெனிஃபிட் நல்லா இருக்கும். ஆஞ்சியோபிளாஸ்டியோட மேக்சிமம் பெனிஃபிட் வந்து அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம், தட் இஸ் ஹார்ட் அட்டாக் வந்த சூழ்நிலையில ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ற பேஷண்ட்ஸ்க்கு தான் மேக்சிமம் பெனிஃபிட். கம்பேர்ட் டு கிரானிக் ஸ்டேபிள் ஆஞ்சினா, ரொம்ப நாளா அடைப்பு இருக்கு, அவங்களோட கம்பேர் பண்றச்சு அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம், தட் இஸ் மாரடைப்பு வந்து அந்த சூழ்நிலையில ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றவங்களுக்கு மேக்சிமம் பெனிஃபிட் இருக்கு. ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றதுல ரிஸ்க் வந்து பேஷண்டோட பேக்ரவுண்டை பொறுத்து இருக்கு. நம்ம ஸ்டேபிள் பேஷண்ட்க்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றச்சு ரிஸ்க்னு சொல்ல போனா 0.5 to 0.8% சொல்லலாம். பட் அதே சமயத்துல பேஷண்ட் ஒரு ஹார்ட் அட்டாக்கோட வர்றாங்க, கார்டியாக் அரெஸ்ட் ஆகி ரிசசிடேட் பண்ணி கார்டியோஜெனிக் ஷாக்ல வராங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றச்சு கண்டிப்பா ரிஸ்க் அதிகம். ஸோ பேஷண்ட்டுக்கு அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு ரத்த குழாயில எப்படி அடைப்பு இருக்கு, அதுல நிறைய கால்சியம் இருக்கு இல்ல கிளாட் இருக்கு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா ப்ரொசீஜரல் ரிஸ்க் அதிகம். ஸோ பேஷண்டோட பேக்ரவுண்ட் தான் ரிஸ்கை டிசைட் பண்ணுது. திருப்பி வர வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. ஏன்னா நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டியோ பைபாஸ் சர்ஜரியோ நம்ம பஞ்சர் ஓட்டுற 2 டெக்னிக். பட் அல்டிமேட்லி 2 important things, risk factor management.
ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேஷண்ட் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க, சுகரை கண்ட்ரோல் பண்ணலன்னா கண்டிப்பா திருப்பி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கும். போட்ட ஸ்டென்ட்ல ப்ராப்ளம் வரலாம், புது இடத்துலயும் ப்ராப்ளம் வரலாம். அதனால கண்ட்ரோல் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் திருப்பி வர்றதுல பெரிய இஷ்யூ. அப்போ முதல்ல ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டென்ட்ஸ்ல கொஞ்சம் ரிசல்ட்ஸ் இன்ஃபீரியரா இருந்திருக்கலாம். பட் ப்ரெசென்ட் ஜென்ரேஷன் ஸ்டென்ட்ஸ்ல ஜென்ரலி லாங் டேர்ம் குட் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு. ப்ரொவைடட் பேஷண்ட் தன்னோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸை ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணா கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ சோ மச் டாக்டர். எந்த அளவுக்கு இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி, ஹார்ட் அட்டாக், கார்டியாக் பத்தி அவேர்னஸ் இருக்கோ அதே அளவு இதை சுத்தி நிறைய மித்ஸும் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மித் தான் நீங்க கிளியர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் டாக்டர். அடுத்த கேள்வி டாக்டர் கண்ணன் அவர்களுக்காக. டாக்டர், கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் போஸ்ட் ட்ரீட்மெண்ட் பத்தியும் அதோட முக்கியத்துவம், ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை முறையில கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் பத்தி சொல்ல முடியுமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிச்சுவேஷன். இப்போ நம்ம இதுவரைக்கும் வந்திருக்கோம், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் அவர் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியோ மெடிசின் கொடுத்தோ இப்போ எஸ்கேப் ஆயிட்டார். இனி அவர் நார்மல் வாழ்க்கைக்கு வர முடியுமா? கண்டிப்பாக வர முடியும். ஆனா அவருக்கு எந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா நார்மல் வாழ்க்கையை கொண்டு வர முடியும், அதை எவ்வளவு கொண்டு வரங்கிறது அவர் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குங்கிறது பொறுத்து. சில பேருக்கு ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக் மாதிரி ஈஸியில காமிக்கும், கரெக்டா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கரெக்ட் சமயத்துல நடந்திருக்கும். அல்டிமேட்டா ஒரு 1.5 மாசம் கழிச்சு எக் கொடுத்து பார்த்தோம்னா ரொம்ப மினிமல் டேமேஜோட எஸ்கேப் ஆயிருப்பார். ஆனா ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டிலே ஆயிருக்கும், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருப்பாங்க, மெடிசன் சரியா ஒர்க் பண்ணியிருக்காது. அவருக்கு ஒரு 1.5 மாசம் கழிச்சு பார்த்தோம்னா இருதயத்தோட பம்பிங் பவர் ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ அதனால இப்ப நான் சொல்ல போறது ஒரு ஜென்ரல் அட்வைஸே ஒழிய இந்த எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இன் ஜென்ரல் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற முடியாது. அந்த ரெஸ்ட் எடுத்துக்கோங்கிறது சரியில்லை. கம்ப்ளீட் ரெஸ்ட்ங்கிறது தற்சமயம் வேண்டாம் அப்படிங்கிற சொல்லப்படுகிற விஷயம். எவ்வளவுதான் இருதய ஹார்ட் அட்டாக் போயிருந்தாலும் அந்த இருதய தசைகள் ஒரு காயம் பட்டிருக்குன்னா அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 4 to 6 weeks ஆகும். ஒரு 4 முதல் 6 வாரங்களுக்கு அப்புறம் அவர் ஸ்லோவா நடக்க ஆரம்பிக்கணும், ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்கணும், முடிஞ்சா மைல்டா ஒரு ஜாகிங்கோ சைக்கிளிங்கோ எடுக்க ஆரம்பிக்கணும். ஈவன் ஹார்ட் அட்டாக் போன பேஷண்ட்ஸ்க்கே வாரத்துக்கு 2 முறை அந்த வெயிட் ட்ரைனிங் சொல்றோம் இல்லையா, கொஞ்சமா இந்த பைசெப்ஸ்கள் சம்பந்தமா ஒரு புஷ்அப்ஸ் அந்த மாதிரி வெயிட் கூட பண்ணலாம்ங்கிற அளவுக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்கு. அதாவது முன்னாடி எல்லாம் ஹார்ட் அட்டாக் போச்சுனாலே வெயிட் தூக்கலாமா டாக்டர், மாடிப்படி ஏறலாமா டாக்டர்னு கேட்கறாங்க இல்லையா. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒப்சொலிட். இது எல்லாமே செய்ய முடியும். பழையபடிக்கு நார்மலா கொண்டு வரதுக்கு தான் வைத்தியம் பார்க்கிறோமே ஒழிய இந்த மாத்திரை சாப்பிட்டு ஒரு ஓரத்துல உட்காருன்னு சொல்றதுக்காக வைத்தியம் பார்க்கல. ஆனா எந்த அளவுக்கு நார்மல்சி கொண்டு வர முடியும், எவ்வளவு ஃபாஸ்டா கொண்டு வர முடியுங்கிறத இண்டிவிஜுவலைசேஷன் அந்தந்த ஆளை பொறுத்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நாங்க சொல்லுவோம். இப்ப இதுல பேஷண்டே தன்னைத்தானே பார்த்துக்கலாம், நான் எந்த அளவுக்கு நடக்கலாம் போகலான்ட்டு. அதாவது எந்த அளவுக்கு ஒரு நடவடிக்கையை அவர் பண்றப்போ அவருக்கு மூச்சு முண்டு இல்லாம வலி இல்லாம கம்ஃபர்டபுளா பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணணும். அதை தான்னா பிரச்சனை வருதா அவரே அதை நிப்பாட்டிக்கணும். ஸோ நான் செஞ்சு முடிக்கிறேன் பார், இந்த 1 மணி நேரத்துல நடந்து முடிக்கிறேன் பார், இந்த அவர் 6 மணி நேரத்துல 30 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கு, அதுக்குள்ள நான் போயிட்டு வந்துடுறேன் பார், அந்த மாதிரி பண்றதுதான் பிரச்சனையே வரும். அப்படி இல்லாம அந்த ஒவ்வொரு நோயாலும் தன்னுடைய உடம்பு சொல்றது கேட்டுக்கும். இது மேத்ஸ் மாதிரி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட் அட்டாக் முடிஞ்சோடனே முதல் வாரம் அவரால் ஒரு 10 நிமிஷம் நடந்தாலே மைல்டா மூச்சு வாங்கும். அவரே ஒரு 1 மாசம் கழிச்சு பார்த்தோம்னா அரை மணி நேரம் நடந்தாலும் மூச்சு வாங்காது. ஏன்னா அப்போ இருதயம் ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். பண்ணணுங்கிறது தான் முக்கியம். இந்த எக்ஸசைஸ் ரீஹாபிலிட்டேஷன் இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ரீஹாபிலிட்டேஷன். அவர் மன அளவுலையும் உடம்பு அளவுலையும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேங்க்யூ சோ மச் டாக்டர். போஸ்ட் ட்ரீட்மெண்ட் ரெக்கவரி இண்டிவிஜுவலை பொறுத்து அண்ட் அதை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கம்மி பண்றதும் நார்மல்சி கொண்டு வரதும் ஒருத்தரோட பேஷண்ட்ஸோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு இதுவே ஒரு பெரிய அவேர்னஸ். அண்ட் குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ் ரிப்போர்ட் படி பார்த்தா இந்தியாவில் ஏற்படுற இறப்பு விகிதத்துல 1 லட்சம் பேர்ல 272 பேர் இதய நோய் காரணமா மரணிக்கிறாங்கன்னு, இதுவே உலக அளவுல பார்த்தா 1 லட்சம் பேர்ல 235 பேர் மரணிக்கிறதாவும் இந்த டேட்டா மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. இந்த டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது இதய நோய் மூலமா ஏற்படுற இறப்பு விகிதத்துல இந்தியா உலக விகிதத்தை விட அதிகமா இருக்கு. முக்கியமா இந்தியாவுல சில குறிப்பிட்ட காரணங்கள் ஆபத்தா அமைதுன்னும், யங் ஏஜ் பீப்புள் மத்தியில இதய நோய்கள் உருவாகிறது அண்ட் இதனால ஏற்படுற மரணங்கள் அதிகரிச்சுட்டு வரதாவும் நம்மளுக்கு தெரியுது. இன்ஃபேக்ட் இந்தியாவுல கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ஒரு எபிடமிக் மாதிரி உருவாயிட்டு வரதாவும், இதுல இந்த சிச்சுவேஷன் இதே மாதிரி போயிட்டு இருந்தா அதுவும் இப்போ நாம இருக்கிற சிச்சுவேஷன் ஒரு டைம் பாம் மாதிரியானது, எப்ப வேணாலும் பெரிய அளவுல இந்த நோய்கள் பாதிக்கப்படலாம்னு மெடிக்கல் ரிசர்ச் சொல்லுது. இந்த கேள்வி டாக்டர் சிவபராட்சம் அவர்களுக்காக. டாக்டர், ஹார்ட் ஹெல்த் ஆரோக்கியமா வச்சுக்க என்ன மாதிரியான டயட்ரி மாடிஃபிகேஷன் மக்கள் ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா இப்ப இருக்க ஜங்க் ஃபுட், இந்த ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல்,
பிஸியர் மல்டி டாஸ்கிங் போற லைஃப் ஸ்டைல ஒரு டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்றதே கஷ்டமா இருக்கு. எதுவுமே கஷ்டம் இல்லை மேடம். நம்ம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மிந்தி வந்து ஒரு ஜெனரேஷன் முன்னால, எங்க ஜெனரேஷனுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்திலயும் மினிமம் 5-6 குழந்தைங்க இருப்பாங்க. எல்லாரும் ஒல்லியா தான் இருப்பாங்க. இப்போ ஒரு ஜெனரேஷன், இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஒபிசிட்டி, உலகம் ஃபுல்லா ஒபிசிட்டி. ரீசன் என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து எல்லார் குடும்பத்திலயும் ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை இருக்கு. எல்லா குடும்பத்திலயும் ஃபாதர் மதர் 2 பேரும் வேலைக்கு போறாங்க. திரும்பி வந்தோன்னா குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, இவங்களுக்கு டைம் கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, ஒரு செல்போனை கொடுத்துட்டு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க. வரும்போதே சாக்லேட்டையும் ஐஸ்கிரீமையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஒபிசிட்டி வருமா வராதா? அண்ட் மோஸ்ட்லி ஃபுட்டு ஹோட்டல்ல வாங்கினது தான். நீங்க எத்தனை ரெஸ்டாரண்ட் தராங்க, எல்லா ரெஸ்டாரண்ட்டும் ஃபுல்லா ஓடுது. வீட்டு கிச்சன் தான் காலியா இருக்கு. ஸோ இது ரீசன் என்னன்னாக்கா, ஈட்டிங் அவுட் சைட், ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் எக்ஸசிவ் கேலரிஃபிக் டயட்ஸ், இது எல்லாமே தான் காரணம். ஸோ ஹவு டு ரிவர்ஸ் இட், அதாவது இன்டர்ஹார்ட் ஸ்டடின்னு சொல்லிட்டு சலீம் யூசுப் ஒரு ஸ்டடி பண்ணாங்க. நாங்க படிக்கிற காலத்துலலாம் ஸ்மோக்கிங், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, ஹை கொலஸ்ட்ரால் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ என்னென்ன சொல்றாங்கன்னாக்கா, செடென்டரி லைஃப் ஸ்டைல் இட் செல்ஃப் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக். ஒருத்தன் எந்த வேலையும் செய்யாம உட்காந்த இடத்துலயே இருந்து வெறும் லேப்டாப்பையே தட்டிக்கிட்டு இருந்தான்னாக்கா, அவன் அதுலயே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றான், சோஃபால உட்காந்துக்கிட்டு, ஹிஸ் ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் ஹார்ட் ப்ராப்ளம் இஸ் வெரி ஹை. அண்ட் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அட் ஹோம் அண்ட் ஸ்ட்ரெஸ் இன் த ஆஃபீஸ் ரொம்ப ஹை. இன்னைக்கு எல்லாருக்கும் அதிகமான அளவு சம்பளம் கொடுக்குறாங்க. நான் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு போய் லெக்சர்ஸ் எடுக்கும்போது சொல்லுவேன், இந்த பணம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது இன்னைக்கு உங்களோட குவாலிஃபிகேஷனுக்காக இல்லை, உங்களோட லைஃபுங்கிறதுக்கு நினைவு வச்சுக்கோங்க. தே ஆர் கிவிங் யூ இன்க்ரீஸ்டு சேலரி ஃபார் யுவர் லைஃப். சரி, அதை எப்படி மாத்திக்கிறது? சம்பளம் வாங்காம இருக்க சொல்லலை நான். யூ ஷுட் ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் யுவர் ஹெல்த். ஸோ நான் எப்பொழுதுமே ஒன்று சொல்லித்தரது என்னன்னா, யாரு கேட்டீங்கன்னாலும் நான் பிஸி, எனக்கு டைம் இல்லைம்பாங்க. ஆனால் கார் வாங்குங்க, மோட்டர் சைக்கிள் வாங்குங்க, என்ன பண்றீங்க? நேராக போய் அவன் சொல்ற அன்னைக்கு போய் மறுபடியும் சர்வீஸ் கூடுறீங்க. உடம்புக்கு மட்டும் ஆண்டவன் படைச்சதுக்கு அப்புறம் சர்வீஸே கிடையாது. ஸோ அதனால நான் என்ன சொல்றதுன்னா, 24 மணி நேரத்தை நான் எப்படி பிரிச்சுக்குங்க அப்படின்னு சொல்றதுன்னா, 6 hours ஃபார் ஸ்லீப், 1 hour ஃபார் ஈட்டிங், 1 hour ஃபார் யுவர் ஹெல்த். மொத்தம் எத்தனை மணி நேரம் ஆச்சு? 8 மணி நேரம். இந்த பிஸின்னு சொல்ற யாராவது 16 மணி நேரம் வேலை செய்யறீங்களான்னு கேட்டீங்கன்னா யாருமே செய்யறது இல்லை. அப்புறம் என்ன பிஸி? ஸோ தி ஃபார்முலா இஸ் 6-1-1 அண்ட் வாட் எவர் ரிமைனிங் டைம் யூ வாண்ட் டு ஒர்க் யூ ஒர்க். இந்த 1 மணி நேரத்துல அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் சொல்லுது, மினிமம் 30 to 40 minutes per day நடங்க. நடக்கவே முடியலையா, half an hour per day for at least 5 days in a week, 150 நிமிஷங்கள் ஒரு வாரத்துக்கு அக்குமுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆர்டினரி சிம்பிள் வாக்கிங் ஆர் சைக்கிளிங் ஆர் ஸ்விம்மிங், இது ஏதாவது ஒன்று நம்ம ரெகுலரா வச்சிருக்கணும். பாக்கி 15 நிமிஷம் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் யூத்துக்கு நான் சொல்ற அட்வைஸ், தயவு செய்து செல்போனை ஆஃப் பண்ணிட்டு கடவுள் நம்பிக்கை இருந்தா உட்காந்து பேசாம இருங்க. அதுவும் இல்லைன்னா யார் கூடயும் பேசாம 15 நிமிஷம் இருங்க. மனசு அமைதி பெறும், ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். ஸோ இந்த 6-1-1ங்கிற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணா எல்லாருக்கும் டைம் இருக்கும். நம்மளா நினைச்சுக்கிறது நமக்கு டைம் இல்லை, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஈவன் த பிஸியஸ்ட் பர்சன் வில் ஹேவ் டைம். தேங்க்யூ சோ மச் டாக்டர். ரியாலிட்டி அப்படியே வந்து சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஃபாலோ அப் டு திஸ் கொஸ்டின் தான் டாக்டர் மனோகர் அவர்களுக்காக. டாக்டர், ஹார்ட் ஹெல்த் சீரா வச்சுக்கிறதுக்கு இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ், பிசிக்கல் ஃபிட்னஸ், ஸ்விம்மிங், வாக்கிங்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அண்ட் இது எப்படி உதவுது? ஹார்ட் ப்ராப்ளம்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட ஒருத்தர் என்ன மாதிரியான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடலாம், ஈடுபடக்கூடாது? இது வந்து ஆக்சுவலா டாக்டர் கண்ணன் சார் இதை கவர் பண்ணிருக்காங்க. இல்ல ரீட்ரேட் த சேம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ், எல்லா பேஷண்ட்ஸும் கேட்குற மாதிரி நான் எவ்வளோ வெயிட்டை தூக்கலாம், நான் எவ்வளோ தூரம் நடக்கலாம், நான் வந்து எவ்வளோ வேகமாக நடக்கலாம், ஹைட்டோ வெயிட்டோ டிஸ்டன்ஸோ, இது வந்து ஸ்டாண்டர்டாக 3 கேள்வி எல்லா பேஷண்ட்ஸும் கேட்பாங்க. சார் சொன்ன ஒரு வேலிட் பாயிண்ட், we should not compare with anybody else. நம்மளோட கெப்பாசிட்டி. ஸோ ஒரு பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா உங்கள் கெப்பாசிட்டியோட 50% தைரியமாக ரெகுலராக பண்ணுங்க. அது என்ன ஆகும், போக 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 அவங்க கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த 50% ஆட்டோமேட்டிக்கலாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒருத்தரால் இன்னைக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து 500 மீட்டர் நடக்க முடியலன்னா 250 மீட்டர் நடக்க சொல்கிறோம்.
ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா சேம் பர்சன் 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கலாம். அப்போ ஒரு 1 கிலோமீட்டர் ஏறும். 5 மாடி ஏறலாம்னு ஃபீல் பண்ற ஸ்டேஜ்ல we tell them 3 மாடி ஏறுங்க. ஸோ பேசிக்கலா இந்த 50% ரூல் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணா எப்பயுமே அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து அவங்க ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிற வாய்ப்பு கிடையாது. அண்ட் ப்ரோக்ரெசிவ்லி நம்மளுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் நம்மளால அதை வந்து கரெக்டா பண்ண முடியும். ஸோ அதர் தென் கம்பேரிங் வித் எனிபடி எல்ஸ், நம்ம செல்ஃபோட கம்பேர் பண்ணி எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, எந்த லெவல்ல நம்மளுக்கு ஆக்டிவிட்டி கம்ஃபர்டபுளா இருக்கு, அதோட 50% இருந்து ஸ்டார்ட் பண்ணா என்னைக்குமே ப்ராப்ளம் வர வாய்ப்பு கம்மி. ஸோ சார் சொன்ன இன்னொரு பாயிண்ட், டாக்டர் சிவகடாசன் சார் சொன்ன மாதிரி recommended is 150 minutes of moderate intensity activity in a week. ஸோ வாரத்துக்கு 2 நாள் ஆஃப் எடுத்துக்கோங்க. பட் 5 days a week ஆவது கவர் பண்ணீங்கன்னா சார் சொன்ன பாயிண்ட் 30 minutes பர் டே வந்துடும். ஸோ மாடரேட் இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டினா அந்த பர்சனுக்கு மாடரேட் இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டி. நம்ம ஒரு கிரிக்கெட்டரோ இல்லை ஒரு ஃபுட்பாலரோட கம்பேர் பண்ண முடியாது. நம்ம கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி சைக்கிளோட ஸ்பீடா இருக்கட்டும், வாக்கிங்கோட ஸ்பீடா இருக்கட்டும், இல்லை கிளைம்பிங் ஸ்டேர்ஸா இருக்கட்டும், அதை வந்து நம்ம கெப்பாசிட்டிக்கு மாடரேட் இன்டென்சிட்டியில 150 minutes நம்ம டார்கெட் வச்சு 30 மினிட்ஸ் பர் டே ரஃப்லி வச்சிங்கன்னா வாரத்துக்கு 5 நாளாவது 2 நாள் லீவ் எடுத்துட்டு நம்ம பண்ணா கரெக்டா இருக்கும். தேங்க்யூ சோ மச் டாக்டர். ஐ திங்க் நீங்க சொன்ன எல்லா ஆன்சர்ஸும் நிறைய பேரோட மித்ஸ் அண்ட் அவேர்னஸ் கிளியர் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ப்ராப்பர் ஃபுட், டயட், ஃபிட்னஸ் மூலமா ஹார்ட் ஹெல்த்தை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறதுன்னு நம்ம கார்டியாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கேட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். மயக்கம், மூச்சு திணறல் மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் தென்பட்டாலும் அதை இக்னோர் பண்ணாம உடனடியா முறையான டாக்டர் கிட்ட காமிச்சு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்னைக்கு இந்த செஷன் மூலமா மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பல இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இதோட நம்ம யூஎஸ்வி செமினார் முடிவடையுது. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த டாக்டர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான இந்த செஷனை பார்த்து பயனடைந்த வியூவர்ஸ் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். As doctor said, health is wealth. Invest in yourself. Thank you so much.